காந்தார படம் எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸான ஒரு மெகா ஹிட் படம் இல்லையா? அப்பா இந்த இடத்துல எதுக்காக மாயமானாரு? ஸோ அந்த படத்தோட அடுத்த வெர்ஷன் அப்படியே அப்படியே அடுத்த அப்டேட் விட்டுட்டே இருந்தாங்க. சாப்டர் 1 சாப்டர் 2 போகும் போல இருக்கு. இங்கே எப்படி இந்த காஞ்சனா அந்த முனி எல்லாம் எப்படி போயிட்டு இருந்துச்சு, அரண்மனையெல்லாம் எப்படி போயிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி அவர் வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இதையே நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார் ரிஷப் ஷெட்டி அவர்கள். அவரே படத்தை இயக்கி அவரே எழுதி பண்ற அந்த படத்தோட வெர்ஷன் சாப்டர் 1 வந்து நேற்று ப்ரீவியஸ் ஒரு நாங்கள் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்துக்குள்ள வந்துருமே அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சு அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நல்ல படத்தை கண்டிப்பாக நம்ம பேசலாமே, தப்பு ஒன்றும் இல்லை இல்லையா? ஓகே, எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா, ஏன் பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னடா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு விஷயமா இருக்குது. இது அப்படியே நான் பார்த்து படிக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியாது இல்லையா? அப்படியே சொல்லிடுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, கதம்பர் வம்ச ஆட்சியின் போது, அதாவது கதம்பர் வம்சம்னு ஒருத்தங்க இருந்திருப்பாங்களுக்கு, அவங்களோட ஆட்சியின் போது நடைபெற்ற இந்த கதை காலனித்துவத்திற்கு முந்தைய கடலோர பகுதிகளில் நடப்பதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பூதகோளா சடங்கு மற்றும் தெய்வீக நில பாதுகாப்பு குறித்த புராண கதைகளை கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகே. அது நமக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது, நம்மளோட ஹிஸ்ட்ரியே பாதி தெரியாது, மறைக்கப்பட்டு இருக்காங்க. பாதி பேர் உண்மையெல்லாம் வெளியில் வராமல் இன்னும் பல ஹிஸ்ட்ரிகள் இருக்குது. இதில் கர்நாடகாவில் நடந்த விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு படமாக பார்க்கும்போது ஓகே இப்போலாம் இருந்திருக்காங்க நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஓகே, இதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை வச்சு அடுத்தடுத்த சாப்டர் இப்படியே வரும் போல இருக்குது. ஸோ இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, புராண கதை ஹிஸ்டாரிக்கல் மூவி மாதிரி தான் நிறைய மேக்கிங்லாம் இருந்துச்சு. அரசாங்க காலத்தில் நடந்த ஒரு விஷயங்கள், அந்த மார்க்கெட்டு, அந்த வணிகம் அது இப்படி உள்ளே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடந்த பாலிடிக்ஸ் எப்படிலாம் இருக்குது, கடலோரத்தில் வந்து இந்த கடல் பகுதியை வந்து அந்த துறைமுகம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க, யாரெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரிஷப் ஷெட்டி அவர் வந்து ஒரு மலைவாழ் மக்களாக உள்ளே இருக்கிறாரு. அவர் இந்த பூமிக்குள்ளே, பூமி மீன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கு உள்ள மக்கள் அரசன் காலத்தில் வாழ்கிறாங்களே அந்த மக்களோட மக்களாக வாழ்கிறதுக்கு எப்படி உள்ளே வர்றது, என்னென்ன பண்ணுறது அப்படி, ஏன்னா இவங்க தொட்டாலே பாவங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பிம்பமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வெளியில் வராரு, வெளில வந்து அதை எப்படி மார்க்கெட் பண்ணுறாரு, அவங்க காட்டில் இருக்கிற பொருட்களை எப்படி இங்கே வந்து விநியோகம் பண்ணுறாரு, இந்த பண்டமாற்ற முறையெல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது எப்படி பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு இந்த ஜேர்னி இருந்துச்சு. சூப்பராக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது உண்மையிலே அந்த இடத்துக்கே நம்மளை கொண்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மேக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரிஷப் ஷெட்டி வந்து ஒரு மலைவாழ் மக்களோட வாழ்கிறது போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஐயோ எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸ்டண்டு ஃபைட்டு வந்து அப்பா அப்படி இருக்கும். அந்த படத்தோட ஃபைட்டு எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்னால் ஃபைட்டு தான் நான் சொல்லுவேன், வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். பெரிய ப்ளஸ்ஸு ஃபைட். ஏன்னா புராண கதைகள் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் மூவி இதெல்லாம் வந்து நிறைய பார்த்தாச்சு. இங்கே பாகுபலி 2ல் கூடலாம் வேற லெவலில் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி PS2 இங்கெல்லாம் பொன்னியின் செல்வன் பார்த்தாச்சு, நிறைய பார்த்தாச்சுன்னு வச்சிங்கன்னா. ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தேன் அப்படின்னா. படத்தில் எஸ்பெஷலி எனக்கு ஃபைட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது எனக்கு சொல்லியே ஆகணும். ரெண்டாவது அவர் நார்மலாக ஃபைட் பண்ணுறதை விட அந்த காந்தாராவை உள்ளே போனதுக்கப்புறம் அவர் பண்ணுற ஃபைட்லாம் இருக்கு பாருங்க, ஐயோ தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்கும், வேற லெவலில் இருந்துச்சு. எப்படியே சொல்ல பின்னாடி ஃபைட்னா பூஸ் பம்ப்ஸாக இருக்குது பின்னாடி அப்படின்ட்டு. ஸோ அந்த சவுண்டு, இந்த ஓன்னு கத்துவாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய முறைப்பு படி காந்தார படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு அந்த உடம்பு ஹோல் உடம்பு கை காலு தலை எல்லாத்தையும் ஷேக் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருப்பார் தான் சொல்லலாம். ஸோ அது மாதிரி வரும்போது அவர் ஃபைட்டு வேற லெவலில் இருக்கும், சூப்பராக பண்ணியிருப்பார். இது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ். இப்போ பிஜிஎம் வந்து ஒரு சில இடத்துல வந்து புதுசாக பிஜிஎம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, செமையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி பாடல்கள் வந்து பெருசாக மனசில் நிற்கல. ஃபஸ்ட்டு காந்தாராணி நின்ன மாதிரி எனக்கு பெருசாக மனசில் நிற்கல. இது அவங்களுக்கும் தோணியிருக்கும் போல இருக்குது. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் அப்படின்ட்டு. அந்த காந்தாரா வந்த படத்திலே சூப்பரான வராக ரூபம் அந்த இதுவும் ஒரு தீம் மியூசிக்கும் ரெண்டுமே இந்த படத்தோட ஆஃப்டர் 2வது பாட்டில் சூப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ படத்தை பார்த்தோன்னே ஓகே அந்த காந்தார படம் பார்த்த ஃபீல் வந்துருச்சுடா அப்படிங்கிற ஓரளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, எனக்கு வந்து ருக்மணியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஜெயராம் ருக்மணியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க தான் அரசர்களாக வர்றாங்க. ஸோ கிளைமேக்ஸில் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது வந்து ட்விஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடாது, சொன்னோம்னா அந்த படத்தை பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். அதை நீங்கள் திரையில் பாருங்கள். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். வேறு மாதிரி ஒரு சேனல் கொண்டு போய் திடீர்னு வேறு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அது உண்மையிலே சஸ்பென்ஸாக தான் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ இப்போ கண்டிப்பாக போய் படத்தில் போய் பார்க்கலாம். மற்றபடி என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே காமெடி வந்து அதில் காந்தாராவில் இந்த காமெடி ஆக்டர்ஸ் 2-3 பேர் இதுலேயே இருக்காங்க. இப்போ அரசன் காலத்தில் வாழ்ந்த மாதிரி வருவாங்க, கூட சோல்ஜர்ஸ் மாதிரி வருவாங்க. அவர் பண்ணுற சின்ன சின்ன அட்ராசிட்டி அங்கங்கே நம்மளை சிரிப்பை வைக்க தான் செய்யுது. ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்ன காமெடிகள் சின்ன சின்ன இடத்துல நம்ம சிரிக்க வைக்கிது. முக்கால்வாசி இந்த ஃபைட்டு இந்த இதிலே வந்து நம்மளை வந்து முழுகடிச்சிடுறாங்க. ஸோ காந்தாரா சாப்டர் 1 அப்படி தான் போயிட்டுருக்கு. என்னென்னா கேள்வி கேட்குறாரு, இங்கே தான் வந்து அவர் மறைஞ்சாரா, ஏன் எப்படி மறைஞ்சாரு அப்படின்னு கேள்வி வருது.
அதுக்கான ஸ்டோரி தான் இந்த சாப்டர் 1. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த கிணறு எங்கே அப்படின்னு கேட்கும்போது இது சாப்டர் 2 வருங்கிற மாதிரி முடிப்பாங்க ஃபைனலாக. ஸோ இதை அதுக்கப்புறம் அடுத்தது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எதுக்கு ஏன்னா இது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜை சொல்லிட்டாங்க சாப்டர் 1. அடுத்து என்ன வந்துச்சுங்கிறத கொண்டு வந்து கடைசியாக காந்தார படத்தோட லிங்க் பண்ணுவாங்க போல இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு, மேக்கிங் நல்லா இருந்துச்சு, ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் வேற லெவலில் இருந்துச்சு, ருக்மணி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, ஜெயராம் அல்டிமேட்டாக பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஓகே, சூப்பராக தான் இருக்குது. வேற என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிஜி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் 2 மணி நேரத்தில் ரொம்ப 2 மணி நேரத்தில் நிறைய இடத்துல ரொம்ப பண்ணிட்டாங்களோ, இவ்வளவு தேவையா, என்னடா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை நம்ம சொல்லி ஆகணும். 2 3 அந்த ஆக்ரோஷமான ஒரு ராட்சசன் வர்ற மாதிரி சீனு, அப்புறம் நிறைய சீன் சொல்லலாம். அதெல்லாம் வந்து அப்பப்போ என்னடா இது ச்சே அப்படிங்கிற அளவு கொண்டு போணுச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய மைனஸ்லாம் சொல்ல முடியாது. சிஜி ஒர்க்கில் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி வெறும் சிஜி ஒர்க்கே பார்த்து நிறைய இடத்துல வந்த எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி இல்லை. அப்பப்போ டைகர் வந்துட்டு போகிற சீனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்பட்டமாக தெரியுது. ஏன் இதெல்லாம் தவிர்த்துருக்கலாமே, இந்த இடத்துல வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கூட தோணி இருக்கு. பட் அது மாதிரி இல்லாமல் இது புலியை கொண்டு வந்து அப்பப்போ காட்டுறது, ப்ளஸ் வந்து ராட்சச மனுஷனை கொண்டு வந்து கார்ட்டூன் படம் மாதிரி கொண்டு வந்து காமிக்கும் போதெல்லாம் நமக்கு அது என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு மைனஸை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். படத்தில் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. ஸோ சீக்கிரம் முடிச்சா போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சில இடத்துலலாம் ஆஃப்டர் பிரேக்லாம் தோண ஆரம்பிச்சிட்டு, ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிக்கும் போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயே இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சில கேரக்டர்லாம் அந்த மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு ஓவராலாக காந்தாரா படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ரெண்டுமே காந்தாரா பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு ஒழிய வேறு ஒரு இடத்துல நம்ம கொண்டு போன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகவே இல்லை. இடங்கள் மக்கள் இதை தான் மாற்றமே ஒழிய மற்றபடி அந்த ஃபுல் ஃபீல் முடிச்சுட்டு வெளில வரும்போது காந்தாரா படம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ்லேயே அதே மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. அது ஒன்று தான் ஒரு நெருடலாக இருந்துச்சு. ஓகே, வேறு வழியில், ஏன்னா இப்போ அரண்மனை எடுத்துகிட்டா ஒரே கான்செப்ட் தான் வருஷம் 4 ஹிட்டு, அந்த காஞ்சனா எடுத்துகிட்டா ஒரே கான்செப்ட் தான் வருஷம். அப்படி அதே மாதிரி பார்க்கும்போது இதுவும் ஓகே தான். ரிஷப் ஷெட்டியோட அந்த உழைப்பு உண்மையிலே நல்லா தான் இருக்குது. போய் ஒரு டைம் பார்க்கலாம். பெருசாலாம் புதுசாக இந்த காந்தாரா பார்க்காதவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். அது 100% சொல்லி ஆகணும். அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது ஓகே அதே மாதிரி தான் இருக்குது, இல்லைன்னா வேறு என்ன புதுசாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பர்சனலாக. நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இட்லி கடையை பார்த்துட்டு ரிவ்யூவில் சந்திப்போம். பாய்.